வானிலை ஆய்வு மையத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆய்வாளர் டாக்டர் பாலசுப்ரமணியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்போ புயலாக ஒரு வழியாக மாறிவிட்டது. புயலாக மாறுவதால் மழைக்கான வாய்ப்புகள், ஏற்கனவே புயலாக மாறினா காற்று அதிகரிக்கும், காற்று அதிகரித்தால் மழை குறைஞ்சிரும் அப்படின்னு ஒரு ஜென்ரல் டேர்ம் இருக்குது. அது இதுக்கு பொருந்துமா, இல்லை கரைக்கு பக்கத்தில் தான் புயலாக மாறதால மழை எப்படி இருக்கும்? இதற்கு பொருந்தாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னாக்க இது ஒரு வலிமையான புயலாக இது மாறுவதற்கு வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்காது. ஒரு பார்டர் சைக்ளோன், அதாவது டீப் டிப்ரெஷனுக்கும் புயலுக்கும் ஒரு பார்டர், அந்த பார்டர்ல தான் இது இருக்க போகுது அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஆகவே புயல் அப்படின்னாலே புயலோடு தொடர்புடைய பெருங்காற்று, பெருமழை, கடலில் ஏற்படுகின்ற பொங்கலை, இந்த மூன்றால தான் பாதிப்பு ஏற்படும். ஹெவி ரெயின்ஸ். பிசினஸ் ஆரம்பிக்க இடமெல்லாம் இல்லன்னு சாக்கு போக்கு சொல்லாதீங்க. இங்க ஒருத்தர் வீட்லயே டெரகோட்டா பிசினஸ் செஞ்சு வருஷம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த மூன்றால தான் இது பெருமழை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்ப காற்றின் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்பும் அதிகரித்திருக்கிறது. மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசக்கூடும். அதிகபட்சமாக மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசக்கூடும். இது பாதிப்பை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும். மழை இதனால குறையும் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது. மழை ஏற்கனவே சொல்லியிருந்தபடி இன்றும் நாளையும் மிக கனமழை முதல் அதி கனமழை வரை திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், புதுச்சேரி வரையில் உள்ள கடலோர மாவட்டங்களில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, இப்போ இது மழை பாதிப்பு அதிகம் இருக்கும் அப்படின்னா, நமக்கு இது வரைக்கும் பார்த்த சிஸ்டமில் சில இடங்களில் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு ராமேஸ்வரத்துலலாம் திடீர்னு 40 சென்டிமீட்டர் அளவுக்கான மழை எல்லாம் இருந்தது. மதுரையில் இதே போல தான் நடந்தது. சென்னை அண்ணா நகரில் மட்டுமே 10 சென்டிமீட்டர் ஒரு மணி நேரத்தில் மழை பெஞ்சது அப்படின்னு தான் பார்த்தோம். அதோடு இதை ஒப்பிட முடியுமா, இல்லை ஆவரேஜ் ரெயின்ஃபாலாக இருக்குமா இந்த சிஸ்டம்? ஒப்பிட முடியுமா என்றால், மழை பெய்து முடித்த பிறகு எவ்வளவு மழை இந்த இடத்தில் பெய்திருக்கிறது, அந்த இடத்துல எவ்வளவு மழை பெய்யுது, அப்படிதான் ஒப்பிட முடியுமே ஒழிய, அந்த மழையை ஏற்படுத்திய வானிலை நிகழ்விற்கும் இப்போது அதிக மழை தரும் என நாம் எதிர்பார்க்கிற இந்த வானிலை நிகழ்விற்கும் ஒப்பிடுதல் எல்லாம் முடியாது. என்கிட்ட ராமேஸ்வரத்துல 40 சென்டிமீட்டர் பெய்கிறது என்றால் அது ஒரு யூனிக் பிளேஸ்ல இருக்கு. அது ஒரு வளைகுடா. அந்த வளைகுடால அதனுடைய அமைப்பே காற்று குவிதலை ஊக்குவிக்கும் ஒரு நிலையில் இருக்கிறது. ஆனா இங்க இப்ப சென்னை இது காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையில் கரையை கடக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த கடற்கரை எல்லாம் அது மாதிரி ஒரு வளைந்த கடற்கரை அல்ல. அது ஒரு காற்று சுழற்சியை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டிருக்கும் கடற்கரை அல்ல. அதனால இதையும் அதையும் கம்பேர்லாம் பண்ண முடியாது, ஒப்பிட முடியாது. நன்றி திரு பாலசுப்ரமணியன். நிறைய தகவல்களை தந்தி தொலைக்காட்சியோட பகிர்ந்து கொள்கிறீர்கள். இணைந்ததற்கு நன்றி.